வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி, தோசை, இடியப்பம் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான கத்திரிக்காய் வச்சு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் 7 கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய தக்காளி, 1.5 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை மசிச்சு விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டாச்சு. இதை இப்போ தாளிச்சு விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய், 50 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, 1 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு பெரிய தக்காளி சேர்த்துடலாம். இந்த கோஸ்மல்லிக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு நம்ம மசிச்சு வச்சுருக்க கத்திரிக்காய், உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம். பெரிய நெல்லிக்காய் அளவு புளியா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுறலாம். இது 1 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு ஒன்று சேர்ந்து வரட்டும். கோஸ்மல்லி நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக அது மேலே கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.